தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் பொங்கல் விழா கொண்டாட்டம் களை கட்டியது. மாணவ மாணவிகள் மட்டுமின்றி காவல்துறையினர் உள்ளிட்ட பொதுமக்களும் உற்சாகம். பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்கு தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பொதுமக்கள். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் 3வது நாளாக அலைமோதிய கூட்டம். ஏழாவது முறையாக திமுக ஆட்சி என்பதே தமிழக மக்களின் விருப்பம். அரசியல் எதிரிகளை எதிர்கொண்டபடியே கடமையாற்றி வருவதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் பொங்கல் வாழ்த்துச் செய்தி. ஈரோடு கிழக்கு தொகுதியில் மக்கள் அடைத்து வைக்கப்படக்கூடாது என்பதற்காக புறக்கணிப்பு. மக்கள் மனசாட்சிப்படி தேர்தலில் தண்டனை அளிப்பார்கள் என நம்புவதாகவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விளக்கம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வரும் 17ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்கிறார் திமுக வேட்பாளர் சந்திரகுமார். பிரச்சாரத்திற்கு அனுமதி வேண்டி விண்ணப்பிக்காததால் அமைச்சர் முத்துசாமியின் பிரச்சாரம் ரத்து. சட்டப்பேரவையில் தேசிய கீதத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் அவமதித்து விட்டார். ஆணவம் நல்லதல்ல, அடிப்படை கடமைகளை செய்யச் சொல்வதை அபத்தமானது, சிறுபிள்ளைத்தனமானது என்பதா என்றும் ஆளுநர் மாளிகை கேள்வி. சட்டப்பேரவையில் மரபை மாற்றச் சொன்னது ஆளுநர்தான். முதலமைச்சருக்கு ஆணவம் என்ற ஆளுநருக்கு திமிர் என்றும் அமைச்சர் துரைமுருகன் பதிலடி. டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை தான் ஆதரித்ததாக முதல்வர் ஸ்டாலின் கூறுவது தவறான தகவல். நாடாளுமன்றத்தில் உரிமை மீறல் நோட்டீஸ் கொடுத்து சட்ட நடவடிக்கை எடுப்பேன் என்றும் அதிமுக எம்பி தம்பிதுரை பேட்டி. இஸ்ரோ புதிய தலைவராக பதவியேற்க உள்ள நாராயணன் தனது சொந்த ஊரான கன்னியாகுமரிக்கு வருகை. உறவினர்கள் மற்றும் ஊர் மக்கள் திரண்டு வந்து வரவேற்று வாழ்த்தினர். பதினேழு நாட்கள் நடைபெற்ற 48வது சென்னை புத்தக காட்சி நிறைவு. 20 லட்சம் வாசகர்கள் வருகை. 20 கோடி ரூபாய் மதிப்பிலான புத்தகங்கள் விற்பனை என்றும் தகவல். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே செல்போன் பறிப்பு சம்பவம் தொடர்பாக இரு தரப்பினரிடையே மோதல். அரிவாள் வெட்டு காயங்களுடன் 6 பேர் மருத்துவமனையில் அனுமதி. திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டி அருகே போலீசார் மீது சரக்கு வாகனத்தை கொண்டு மோதிய சம்பவம். அண்ணன் தம்பி இருவரை கைது செய்து போலீசார் விசாரணை. பெருங்களத்தூர் ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்துக்கு இடையூறாக நிறுத்தப்பட்ட கார். அகற்ற கூறிய போக்குவரத்து காவலரை மிரட்டிய தம்பதியரால் பரபரப்பு. சோளிங்கர் லட்சுமி நரசிம்மர் ஆலயத்தில் இரவோடு இரவாக நிறுவப்பட்ட சீனிவாச பெருமாள் சிலை. பொதுமக்களின் எதிர்ப்பையும் மீறி சிலையை அகற்றிய அறநிலையத்துறையினர். தமிழ்நாடே திரும்பி பார்க்கும் அளவிற்கு அடுத்த 4 மாதங்களில் நடிகர் சங்க கட்டடம். நடிகர் சங்க பொதுச் செயலாளர் விஷால் தகவல். நடிகர் காதல் சுகுமார் நம்ப வைத்து ஏமாற்றிவிட்டார். பணம் நகை அனைத்தையும் கொடுத்திருப்பதாகவும் துணை நடிகை கண்ணீர் பேட்டி. இலங்கையின் கண்டி மாவட்டம் அம்பரபொல பகுதியில் பள்ளி மாணவி கடத்தல்.
பள்ளி மாணவியை காரில் கடத்திச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. அமெரிக்காவின் மிக உயரிய விருதான சுதந்திரத்திற்கான ஜனாதிபதி பதக்கத்தை பெற்றார் போப் பிரான்சிஸ். அதிபர் ஜோ பைடன் வழங்கி கௌரவித்தார். பிசிசிஐ புதிய செயலாளராக தேவ்ஜித் சாய்கியா நியமனம். பாட்டியா பொருளாளராக நியமனம். 2025ஆம் ஆண்டு IPL T20 கிரிக்கெட் தொடர் மார்ச் 23ஆம் தேதி தொடங்கும் என்றும் பிசிசிஐ துணைத் தலைவர் ராஜீவ் சுக்லா பேட்டி. அடுத்த கேப்டனை பிசிசிஐ தேர்வு செய்ய முழு ஆதரவளிப்பேன். இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா கூறியதாக தகவல்.